இதை விசாரம் பண்ணீங்கன்னா டக்குன்னு வந்து ஞான நிலைக்கு போயிடுவீங்க. சரி. இல்ல நான் உடம்பு இல்லைன்னு நினைச்சு தெரிஞ்சிடும். அப்புறம் மனசு தெரியும், அறிவு இல்ல, புத்தி இல்ல, அகங்காரம் நான் இல்ல, மனசு நான் இல்ல, சித்தம் அதுவும் நான் இல்ல. இப்படியே போய் கடைசியில் ஆன்மாங்கிறது வந்து என்ன ஏற்கனவே சொல்லி இருக்கு நூல்ல. அந்த ஒரு நல்லா புடிச்சுக்கிறதுக்கு மத்தத ஒதுக்குற கத்துக்குவீங்க விசாரத்தை கேட்டு கேட்டு கேட்டு. ரொம்ப சிந்திக்கிற அவசியம் இல்ல, ரொம்ப சிந்திச்சாலும் இல்ல டக்குன்னு முடிவுக்கு வந்தாலும் சரி, கடைசியில அந்த லைனை புடிச்சுக்குவீங்க. நான் ஆன்மாங்கிறத தெரிஞ்சோ தெரியாம புடிச்சுக்குவீங்க. அது என்ன நிலையில வந்து அது சகல நிலையிலிருந்து டக்குன்னு அது விடுவிச்சிடும். விடுவிச்ச மாதிரி விடுவிச்ச மாதிரின்னா உடனே வந்து ஞானம் அடைந்து பெற்றதாக நினைச்சுக்கும். ஞானம் அடையப்பட்டதா நினைச்சிட்டா வந்து அது சகல நிலை அல்ல, சகஜ நிலை, சகல நிலை. சகல நிலைன்னா இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை. சகல சாமானிய மனுஷன் அர்த்தம். விஞ்ஞான கலர் அப்படின்னா வந்து அத கேள்வி கேட்கறேன், விசாரம் பண்றவன். சம்சாரிக்கு பேர் சகலர்னு வைக்குது. ஆன்மீக பயணம் பண்றவங்க, விடுதலை நோக்கி போறவங்களை வந்து அது விஞ்ஞான கலர்னு சொல்லுது. ஒரு மனுஷங்களை தரம் பிரிக்குது, அத்வைதம் பிரிக்குது, சைவ சித்தாந்தமும் அதேதான் பிரிக்குது. ஒரு கேள்வி கேட்கிற விஞ்ஞான கலர் நிலையில இருந்து டக்குன்னு வந்து ஞான நிலைக்கு போயிடும். மததெல்லாம் வந்து ஒதுக்குனால நான் ஆன்மா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. நீ மத்தத ஒதுக்குனால இது ஆன்மான்னு நீ தெரிஞ்சுக்கிறது வேற. ஒரு கூழாங்கல் நிறைய கிடக்கு உள்ளுக்குள்ள, நல்ல குவியலா கிடக்கு, அதுக்குள்ள ஒரு வைரமும் கிடக்கு. என்ன பண்றீங்க, அப்படியே அந்த கூழாங்கல் எடுத்து வெளியே போட்டுக்கிட்டே இருக்கீங்க, வைரத்தை பாத்துடுறீங்க. இது வைரத்தை கைப்பற்றிய நிலை அல்ல, ஞான நிலை அல்ல, பார்த்த நிலை தான். வைரத்தை கையில நீங்க என்ன எடுக்கல, இதெல்லாம் வைரம் இல்லைன்னு எடுத்து போட்டிருக்க, அவ்வளவுதான். அது மாதிரி நேதின்னு சொல்லி, நேதி இது இல்ல இது இல்ல இது இல்லைன்னு சொல்லி நீ போய் வைரத்தை பார்த்திருக்க, கையில என்ன எடுக்கல. எடுத்தேன்னா அது வந்து எப்படி இருக்குன்னு நீ உணர முடியும். இப்படி இந்த நான் ஆன்மான்னு சொல்லி அவங்க அந்த கருத்தை புடிச்ச பிற்பாடு, உணர்ந்த பிற்பாடு இல்ல, கருத்தை புடிச்சு நம்ப ஆரம்பிச்ச பிற்பாடு அந்த சுரூபமா மாறிட்டுதான் நினைக்க வைக்கும். அதை உடைச்சு கீழே கொண்டு வந்து அப்புறம்தான் வந்து ஞானம் புறப்படும். அப்ப நீ ஆன்மா அப்படிங்கறது சரி, நீ உடம்பு இல்ல, மனசு இல்ல, உயிரும் இல்ல, ஆன்மா. அப்ப உன் தன்மை என்ன? உடம்பு பூமியில நிக்குது, உயிர் உடம்புல நிக்குது, மனசு உடம்புல நிக்குது, ஆன்மா எங்க நிக்குது? எங்க நிக்குதுன்னா வந்து அவன் யோசிச்சு பார்ப்பான். நான் உணர்ந்த வகையில பார்த்தா நான் ஆன்மா. அப்ப எதிரில் இருக்கக்கூடிய ஜீவன்களும் வந்து ஆன்மாதான். என்னைக்கு அது விசாரம் பண்ணி உணர்தோ அப்ப அது ஆன்மஸ்வரூபம், அதுவும் ஆன்மாதான், முடிவு நிலை. மற்றதெல்லாம் மாயை. அப்ப ஆன்மா நிஜம், மற்றது மாயை. அப்ப எல்லா உடம்புக்குள்ளயும் நான் தான் நிறைஞ்சிருக்கேன், எல்லா உடம்புக்குள்ளயும் ஆன்மா தான் நிறைஞ்சிருக்கு. ஆன்மா நான், அதனால நான் எங்கும் நிறைந்தவன் ஒரு முடிவுக்கு வரும். இந்த முடிவுக்கு தன்னால வந்துடும். யோசிச்சு, இது அனுபூதி கிடையாது. இப்படி வந்து ஞான பாவனைக்கு அது போகும். சகல நிலையிலிருந்து டக்குன்னு ஞான பாவனைக்கு போயிடும். விசாரம் சரியா பண்ணணும். அத குரு வந்து உடைச்சு உடைச்சு கீழே இறக்கிட்டே இருப்பாரு. விசாரம் பண்ணும்போது விடமாட்டாரு. அவன் ஒரு கான்கிரீட்டான ஒரு முடிவுக்கு வந்தான்னா முடிவு உடைச்சு அவனுக்கு கீழே தள்ளுவாரு. தவளை மேல ஏறும்போது கீழே தள்ளி தள்ளி விடுற மாதிரி விட்டுக்கிட்டே இருப்பாரு சகல நிலைக்கு மறுபடி. சரி, அப்படி நீ ஞானம் நீ ஆன்மான்னு தெரிஞ்சுக்கிட்ட, யோசிச்சு மத்த எல்லாமே ஆன்மாதான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட, ஞானம் பாவனை பண்ண ஆரம்பிக்கிறேன்னா உன்னுடைய உணர்வுகளும் இன்னொரு ஜீவாத்மாவுடைய உணர்வுகளும் வேறுபடுதே ஏன்? மாயை கலப்பு. ஏன்னு ஆன்மா தானே, அந்த ஆன்மாக்கு இப்படி ஏன் தெரியுது, இந்த ஆன்மாக்கு ஏன் தெரியுது? ஆன்மா அப்படின்னா வந்து எங்கும் நிறைந்தவன், அதுதான் இருக்கு.
எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்க பொருளுக்கு வேற வேற குணங்கள் கிடையாது. சகல காலத்திலும் சகல இடத்திலும் நிறைந்திருக்க பொருளுக்கு வேற வேற குணங்கள் கிடையாது. அதாவது ரியாக்ஷன்ஸ் கிடையாது. நீ தட்டினாலும் அதே வயலின் சவுண்ட் தான் வரும், அதனுடைய எண்டில் தட்டினாலும் வயலின் சவுண்ட் தான் வரும் வயலின்ல. சரி. நீ மாயையுடைய கலப்புன்னு சொன்னேன்னா மாயையுடைய எப்படி கலந்த, ஏன் கலந்து வந்த, இதுலதான் உடைக்க முடியும். நீ நான் ஆன்மான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறதோட அதோட முடியறது இல்ல, ஆத்ம விசாரமா இருக்கும். இதை நீ உட்கார்ந்து உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உடைக்கணும். உனக்கு நீயே எதிர்கேள்வி கேட்டு அதை உடைச்சு கீழே கொண்டு வரணும். விசாரம் அப்படிதான் பண்ணணும். இது விசாரம் மட்டும் இல்ல, நீ தியானம் உட்கார்ந்தாலும் இப்படித்தான் பண்ணணும். வெறுமே உட்கார்ந்து நீ எதையோ பொறுமைக்கு பார்த்துக்கிட்டே இருந்து வெளியே வரும்போது எவனாவது திட்டுறான் உனக்கு கோவம் வருது, இது பிரயோஜனம் இல்லாத தியானம். தண்ணியில உப்பு போடுற மாதிரி தியானம். அது கேள்வியோட கேள்வி உனக்கு உள்ளுக்குள்ள உதிக்கணும். கேள்வியே கிராஸ் எல்லா கேள்வியும் நமக்கே பதில நமக்குள்ளே வரணும். ஆன்மா மேல ஏறிட்டே இருக்கும். ஆன்மா மேல ஏறுறது இல்ல. எப்படி நீ சகல நிலையிலிருந்து ஞான நிலைக்கு நீ எப்படி போன? சம்சாரி. நீ விசாரத்துல இறங்காத வரைக்கும் நீ சம்சாரி தான். இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு ஏதோ ஒரு மாற்றம் நடந்துருச்சு, நான் தெளிவாயிட்டேன்னு வரும், ஒரு நம்பிக்கை வரும். தியானம் பண்ணாலும் சரி இல்ல நீங்க விசாரம் பண்ணாலும் சரி, ஒரு 10-20 நாள் ஒரு நூலை படிக்கிறீங்கன்னாலும் சரி, உனக்கு நேத்து இருந்ததை விட எனக்கு பெட்டர் ஆயிட்டேன்னு தோணும். ஆன்மா எப்படி பெட்டர் ஆகும்? அது உயர்வு தாழ்வு அற்றது. நீ பெட்டர் ஆயிட்டேன்னு நினைக்கிறதே உன் அகங்காரம் தான். அதுவே தெரியாது. நான் ஆன்மாங்கிறத தெரிஞ்சுட்டேன், என்னுடைய அஞ்ஞானம் விலகி போச்சு அப்படின்னு நினைக்கிறது அகங்காரம். ஆணவம் கிடையாது. அகங்காரம். ஆணவம் வேற. இந்த கேள்வி விசாரம் மறுகேள்வி உடைக்கிறது பதில் கண்டுபிடிக்கிறது இதனுடைய முடிவுல மலர்வது மட்டும்தான் ஆணவம். அது இருப்பு நிலை. இதுக்கு இடையில கேள்வி மறுகேள்வி இப்படி நான் தெளிஞ்சிட்டேன், பெட்டர், இது கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த கண்டுபிடிச்சிட்டேன் உணர்ந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் அகங்காரம் தானே ஒழிய ஆணவம் கிடையாது. இருப்பு கூட கிடையாது. அது அகங்காரம் தான். சித்தம் புத்தியில வர்றது அதெல்லாம் கீழான நிலை. அது சரி. அப்ப ஆன்மா எப்படி கீழே போகும் மறுபடியும் மேல வரும்? அது கீழ் மேல் இருக்காதுக்கு. பருப்பொருளுக்குள்ள அகப்படும் போது அது கீழ் நிலைக்கு போகுது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. ஏன் பருப்பொருளுக்குள்ள அகப்பட்ட, யார் உன்னை அகப்பட வச்ச? அந்த கேள்வியில வரும். நீ எந்த பதில் சொன்னாலும் சரி கேள்வி திரும்ப வரும் உனக்கு. ஏன் பருப்பொருளுக்குள்ள நீ அகப்பட்ட? என்னுடைய வினைப்பயன்பான். வினைப்பயன் பொதுவா கர்மா எடுத்து வச்சேன்பான். கர்மா உனக்கு எப்படி வந்தது? உன்னுடைய கர்மா தீர்ந்துருச்சுன்னு எப்படி தெரியும்? ஞானம் கர்மா தீராம ஞானம் துவங்காது. ஏன்னா வினை இருக்கிறவன் ஞான நிலை தேகத்தோட சம்பந்தப்படாத நிலை. அதாவது கருவி தேகம் அப்படின்னா அதுல இருந்து விலகி நிக்கக்கூடியது. இதை வச்சு உலக காரியம் எதையும் செய்ய ஆசைப்படாத நிலை. அது நீ எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுவாத்தான் நீ இருக்க விரும்பிய ஒழிய வேற ஒரு பொருளை எடுத்து கையாண்டு அதை வச்சு இன்னும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவாயிடும். இந்த குளிர்காலத்துல தண்ணிக்குள்ள இறங்குறது இல்ல, அந்த மாதிரி ஞானம் வாய்க்க பெறும்போது அல்லது வாய்த்து கொண்டு இருக்கும் போது பழகிட்டு இருக்கும் போதே இந்த ஸ்தூலத்தோட நம்ம அதிகம் பந்தப்படக்கூடாது அப்படிங்கிற தெரிஞ்சு வரும். தள்ளி நிக்க தெரிஞ்சிடும். அதுக்குள்ள இறங்குனா நமக்கு சரியில்லை, அடைஞ்சது கெடும். யோகிக்கு ஒரு கூட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தா மனம் இங்க இருக்க கூடாது, ஓடு தனிமைக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி இவங்களுக்கு ஸ்தூலத்தோட நிறைய பந்தப்பட, நான் இந்த உடம்பு, அவங்க பாக்குறது இப்படி அப்படி, இந்த நான் வரும்போதெல்லாம் அவனுக்கு விசாரம் செய்யக்கூடியவனுக்கு ஞானவானுக்கு அது சஞ்சலம். அவனுக்கு இப்படி கீழே மேல அது ஏன் போயிட்டு வருது? வினைப்பயன் தீர்ந்துருச்சுன்னா ஞானம் துளங்க ஆரம்பிக்கும். வினைப்பயன் எப்படி தீர்ந்தது உனக்கு? எப்படி அது வாய்ப்புண்டா? தீரத்துக்கு வாய்ப்புண்டா? வினைப்பயன் தீர்ந்தாதான் கருவிகள் மேல உனக்கு ஆசை போகும். அதாவது கருவிகளை இது சின்ன வயசுல பொம்மை வாங்கி கொடுக்குறாங்க, ரொம்ப ஆசைப்பட்டு விளையாடுறான். ஒரு பருவத்துல வேற பொம்மைக்கு போயிடுது. கண்டிப்பா பழைய பொம்மை எடுக்கிறது இல்ல. 40 வயசுல அந்த சின்ன வயசு பொம்மையை பாப்பீங்கல்ல, எப்படி
பாப்போம். அது மேல ஒரு எதுவுமே இல்லாம ஏதோ ஒரு தூரமா நின்னு பாப்போம், அவ்வளவுதான். அது மேல பற்றுதல் எதுவுமே வராது. எடுத்து எதுவும் செய்ய தோணாது. செய்யவும் தோண, எதுவுமே வரல. காரணம் என்ன? அதுல இருந்து ஒரு காரணம் நாம பக்குவப்பட்டுட்டோம். இது பொம்மை அப்படின்றத ஒரு அறிவு கெட்டினது, அதனால நமக்கு எந்த பயனும் இல்ல அப்படின்னு தெரியுது. அந்த பொம்மையை வச்சு என்ன செஞ்சீங்க? பொம்மைன்னா சொல்றது வந்து குழந்தைகளுக்கு இந்த சமையல் பாத்திரம் சின்ன சின்னது வாங்கி கொடுப்பாங்க. ஆமா, சமையல் பண்ணி விளையாடும். ஆமா, அது பொறுத்த வரைக்கும் நிஜம். கொஞ்சம் அரிசி எடுத்து வந்து அதுவே போட்டுக்கும், தண்ணியும் ஊத்திக்கும், சமையல் பண்ணிடும். அதுவும் சமைச்சு சாப்பிடுறேன்னு தான் செய்யும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே சமையல் பாத்திரம் சின்ன அந்த பொம்மை இருக்கு, இப்ப என்ன பண்ணுவீங்க? அதோட எதுவும் நம்ம இணைய மாட்டோம், பந்தப்பட மாட்டோம். அதை உபயோகின்ற எண்ணம் வராது. ஏன்? அது பொய் அப்படின்ற அந்த இடம் தெரிஞ்சிடுது. அந்த வயசுல நிஜம் தானப்பா. அந்த வயசுல அதோட நாம அந்த வயசுல நம்ம பந்தப்பட்டிருக்கோம், அது உண்மைன்னு நினைச்சுக்கிறோம். அதனால வேண்டாம் நினைக்கிறேன். இப்ப அதனால எந்த பிரயோஜனம் இல்ல, ஒரு தெளிவு இருக்கு, அது பொய்ன்னு தெரியும். இதனால நமக்கு உபயோகமும் இல்ல நமக்கு அப்படின்றது வெளியே. எது பிரயோஜனம்? அது எது பிரயோஜனம் கண்டுபிடிச்சீங்க? இது பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னா எது பிரயோஜனம் அப்படின்னு கண்டுபிடிச்சியா? நீங்க ரெண்டு வகையிலயும் வரணும். தண்டவாளம் மாதிரி நேதின்னு ஒண்ணு விளக்குனேன்னா நியதின்னு ஒண்ணு நீ பிடிக்கணும். அதான் விசாரம். இது சரியில்லை அப்படின்னு சொன்னேன்னா, உடம்பு பொய்ன்னு சொன்னேன்னா எது மெய்யின்ற கேள்வி உனக்கு பதில் வரணும். ரெண்டும் நடக்கும். அதுக்குரிய பதிலும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்றது இப்ப உடம்பு பொய் இல்ல, உயிர் தான் மெய்யின்னு நீ வரணும் ஒரு இடத்துல. அடுத்த உயிர் கூட காத்தோட காத்தா கலந்து போயிடும், ஆன்மாதான் மெய் அப்படின்னு வரணும். இந்த மாதிரி உடம்பு பொய்யே, அப்ப மெய் எது? உயிர் தான் மெய்யே. மூச்சை புடி, மூச்சை விடாத. இது யோகம். உடம்பு பொய்ப்பா, உயிர் தான் ஈஸ்வரனை ஓடிட்டு இருக்கு, அதை புடிச்சுக்கோ. பிராணாயாமத்துக்கு அடிப்படையே இதுதான். ஆன்மா பத்தி எல்லாம் அங்க பேசுறது கிடையாது, பேச செய்ய முடியாது. இந்த பொய் மெய்ங்கிற ரெண்டு தத்துவம் தான் பிராணாயாமத்துக்கு அடிப்படை. எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படை. ரெண்டுமே வேணும், மெய்யும் பொய்யும் ரெண்டும் இருக்கணும். சரி, நீ ஒன்னு மெய்ன்னு சொன்னேன்னா பொய் எது? ஒரு விஷயம் பொய், இது சரியில்லைன்னு சொன்னா மெய் எது? இந்த ரெண்டுக்கும் தெரியணும். இந்த ரெண்டுக்கு நடுவுலதான் ஒரு தந்திரத்தையே செய்ய முடியும். விசாரம் கூட. ஞானிகள் உலகத்தை ஒதுக்குறாங்கன்னா அது மாயம். எது நிஜம்? அப்ப ஈஸ்வரன் நிஜம். இந்த பொய்யும் நிஜமும் உனக்கு தெரியணும். ரெண்டு கேள்விக்கும் பதில் வரணும். இப்ப வினை பயன் உனக்கு எப்படி வந்தது? வினை பயன் செயல் செய்யறோம், செயலால ஒரு பொருள் மேல நமக்கு பற்று உருவாகுது. இப்ப ஏன் அந்த பொம்மை பாண்டம் எல்லாம் எடுத்து விளையாட மாட்டேங்கிற? அது அந்த இடம் பொய்ன்னு தெரியுது சமயம், அதனால ஒன்னும் உபயோகம் இல்லைன்னு தெரியுது. அதுல ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு உனக்கு. அப்போ சின்ன வயசுல விளையாண்டு செஞ்சு சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷம். இப்ப ஏன் காணாம போச்சு அது? அந்த வயசுல அத உண்மைன்னு நினைச்சோம் சாமி. சரி, அது நமக்கு சந்தோஷம் கொடுத்து, உண்மை நினைச்சதால சந்தோஷம் கொடுத்தது. இப்போ அதே மாதிரி இப்ப நீ உண்மை நினைச்சிட்டு இருக்கியே, இல்ல உண்மையாலுமே உண்மையா யாருக்கு தெரியும்? இந்த மாதிரி தன்னுடைய ரியாலிட்டி மேலேயே கேள்வி வரும், இந்த பிரசன்ட் மேலேயே கேள்வி வரும். அப்ப எது அது? அந்த நிலை பொய் அப்படின்னா, சின்ன வயசுல விளையாண்ட பொம்மைகள் பொய், அந்த கருவிகள் பொய்னா இப்ப இந்த கருவி நிஜமா? இத சும்மா ஏட்டறிவுல நம்ம பொய்ன்ற மாதிரி சொல்றோம், ஆனா அனுபவத்துக்கு வரல. அது அனுபவத்துக்கு வந்துருச்சு இல்ல? அது அனுபவத்துக்கு வந்துட்டு காலம் எடுத்தது. கிட்டத்தட்ட அந்த இதுக்கும் காலம் நீண்ட காலம் ஆச்சு. இந்த அறிவு கேட்டு எப்படி அந்த மண்பாண்ட நீ செஞ்சு விளையாண்ட இல்ல, அந்த சட்டி பானைய நீ எப்படி விட்ட? எதனால விட்டேன்னு யோசி முதல்ல. எதனால அதை விட்ட? பொய்ன்றதுனால இல்ல, வேற ஒண்ணு உனக்கு நிஜம்னு தெரிஞ்சிருக்கும். அதை விட ருசியா சுகம் தரல வேற ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். அதை எடுத்தனாலதான் இதை விட்டுருப்ப. அப்ப அதை என்ன எடுத்த? கிரிக்கெட் பால் கிடைச்சிருக்கும்.
சின்ன வயசுல அந்த சின்ன கருவிகள் நீ உட்கார்ந்த இடத்துல அதை விளையாடுவ. ஏன்னா உனக்கு கருவியோட பலம் அவ்வளவுதான். கருவிகளுக்கு இன்னும் நிறைய ஸ்தூலத்துக்கு இன்னும் பலம் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுது, அந்த ஸ்தூலம் இன்னும் நிறைய உழவணும்னு ஆக்குது உள்ளுக்குள்ள. ஸ்தூலத்துடைய அளவும் பெருசாகுது, உள்ளுக்குள்ள அடைபடுற பிராணனுடைய அளவும் பெருசாகுது. யானை மாதிரி சைஸ் ஆஃப் மாயாவும் அதிகம், உள்ளுக்குள்ள அடைபடுற எனர்ஜியும் அதிகம். அப்ப வந்து அது நிறைய பெரிய செயலை செய்யும். குழந்தைக்கு அந்த சின்ன பாண்டம் தான் தூக்க முடியும், கிரிக்கெட் பேட்டை எடுக்க முடியாது, பத்தாது. இப்ப ஸ்தூலத்துக்கு பலம் ஜாஸ்தியானனால அது என்ன பண்ணுது, இன்னொரு அத கொஞ்சம் பலமான ஸ்தூலத்தோட அது விளையாடுது. அப்ப கீழே இருக்கிறது வந்து பொய்ன்னு தோணுது இல்ல. சரி, இப்படியே போனா இப்ப நீ உடம்பு பொய்ன்னு சொல்றியே, அப்ப எதை நிஜம்னு நீ புடிச்சிருக்க? சூனியம் எல்லாம் எதையுமே சொல்லிட முடியாது. சூனியம் நீ சொல்றேன்னா உன்னோட அறிவை நீ வளர்த்துக்கலன்னு அர்த்தம். ஆதி சூனியம் 0 0 அப்படி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா சொல்றதுக்கு நீ இருக்கல, அப்ப நீ பிரம்மன் தானப்பா. எல்லாமே எல்லாமே பொய் அப்படின்னு சொன்னேன்னா நீ அந்த பொய்ன்னு சொல்றதுக்கு நீ இருக்கே இல்லப்பா, அப்ப நீ மெய் தானே, அப்ப நீ தானே பிரம்மம் அப்படின்னு வந்து நிக்கும். சூனியம்ங்கிறது நீ சொல்லிட முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ் சூனியமோ சூனியமோ தத்துவமோ எல்லாமே பூஜ்யமோன்னு சொல்லிட முடியாது. பொய் ஏதோ ஒரு மெய்ய புடிச்சுதான் ஒரு பொய்ய விட்டுருப்ப. இப்ப உடம்ப நீ பொய்யுங்கிற, அப்ப எதை புடிச்சிருக்கேன்னு பாரு. எதை புடிச்சு நீ இப்ப மெய்யுங்கிற? ஆற்றல் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த புடிச்சுன்னு அதான் அழியாதது அப்படின்ற அந்த கான்செப்ட் கொண்டு இதை பொய்ன்றோம். ஏன்னா இது அழியுது, கண்ணு எதிரில பார்க்கும்போது அடுத்த டிரான்ஸ்பர்மேஷன் போயிட்டு அழிஞ்சிட்டு, அதனால ஆற்றல்ன்றது உண்மை அப்படின்ற மாதிரி. உடம்பு வளர்ந்து வரும்போது உடம்பு வளர்ந்துட்டு இருக்கும்போது இதை வளர்ச்சிதை மாற்றம்ங்கிறோம். உடம்பு வளரும், அப்புறம் சிதைய ஆரம்பிக்கும் 40க்கு மேல. சயின்ஸ்ல வந்து நமக்கு ஆரம்பத்துல மெட்டபாலிசம் தான். அந்த ஆரம்பத்துல நிறைய போன்ஸ் இருக்கு, 216 என்னமோ இருக்கு. கடைசியில வந்து அதுக்கப்புறம் ஒரு 10 போன்ஸோ 8 போன்ஸோ குறையுது. குறைஞ்சதுலாம் வந்து உள்ளுக்குள்ள செட்டில் ஆயிடுது. ஓகே கரெக்ட். ஓகே எனர்ஜி எல்லாமே ஒரு வயசுக்கு மேல மூளை வளருது இல்ல, புதுசா எதையும் கத்துக்க விடுறது இல்ல. ஒரு வயசுக்கு மேல முடி கூட வளர்றது இல்ல, உதிர ஆரம்பிச்சிருது. அப்ப வந்து வளர்ச்சியாகி போயிட்டே இருக்கும்போது, நம்முடைய ஸ்தூலம் பெருக்கமாயிட்டு போயிட்டே இருக்கும்போது அப்ப என்ன தோணுது, ஸ்தூலம் பெருகிட்டே இருக்கும் போல இருக்கு. அப்ப மரணம் தேய்மானம் அப்படிங்கிற ஒன்ன பத்தி யோசிக்க மாட்டோம். இந்த நிலையே நிஜம்னு நினைப்போம். 40க்கு மேல போகும்போது உடல் தேய்மானமாக துவங்கும் போது, கண் கோளாறு, நிறைய திரை மூக்கு வரும்போது தேய்மானம் இது ஆகும் போல இருக்கு. அப்ப இதுக்கு மரணம் உண்டு, இது அழியக்கூடிய பொருள்னு தெரிய வரும். இப்படி உயிருக்கும் உனக்கு ஒரு அனுபவம் வாய்க்கணும். அப்பதான் நீ அதை நிஜமில்லைன்னு நினைக்க ஆரம்பிப்ப. அந்த அனுபவம் வாய்க்காதனால வாய்க்கிறது இல்ல, கவனிக்கல. நீ மூச்சு விரயமாகாத ஒருத்தர் கிடையாது. கண்டிப்பா பிராணாயாமத்தை அழகா உடைச்சிடலாம். இது வந்து ஒரே ஒரு காத்துல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஆக்சிஜனை உள்ள கிரகிச்சு, ஒரு அணு ஆக்சிஜனை கிரகிச்சு அதை நீ வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்ட அப்படின்னா அது உடம்ப சுக்குநூறா உடைச்சு சிதைச்சிரும், வெடிச்சு தெரிஞ்சிடும், எரிஞ்சு போயிடும் பூரா. ஏன்னா ஒரு அணுவுக்குள்ள இருந்து வெளிப்படுறதுதான் நியூக்ளியர் ரியாக்ஷன். ஒரே ஒரு அணு காத்த வெளியிடாம நீ உள்ள வச்சுக்கிட்டேனாவே, அதுல இருந்து சக்தியை முழுசா பிரிச்சு எடுத்துட்டேனாவே உடம்பு சுக்குநூறா வெடிச்சு போயிடும். பிராணாயாமத்தால எல்லாம் பிராணாயாமம் நிஜமான போய் உனக்கு தெரியும், உயிர் வளர்ற மாதிரியே தெரியும். உயிரெல்லாம் வளராது, உயிர் தேயத்தான் செய்யும். ஒரு பாறையே தேஞ்சு போகுதுப்பா. கண்டிப்பா நீ எப்படி தேயாம இருப்பேங்கிற? பூமியே ஒரு நாள் காணாம போயிடும். உயிர் எங்க போகும்? ஆன்மா கவர்ந்து எடுத்துட்டு போகுமா? நீ ஆன்மாவை பத்தியே முதல்ல பேசல இல்ல, உயிரை பத்தி தானே பேசுறீங்க. ஆன்மாங்கிற வார்த்தையே புலப்படல இல்ல முதல்ல. நீ அது இப்ப எப்படி இருக்குன்னா, எது பொய்யுங்கிறது தெரியுது, அடுத்த இதுக்கு இன்னும் போகணும். உடம்பு
பொய், உயிர் நிஜம். ம், இந்த உயிர் எவ்வளவு தூரம் நிஜம் யாருக்கு தெரியும்? இவ்வளவு நாள் வரைக்கும் 20 வயசு வரைக்கும் உடம்பு நிஜம். ம், ம். ம்? பொய்ங்கிற அங்க வார்த்தையே எதுவுமே இருக்காது. அங்க ஆன்மாவை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. இது கேவல நிலை. உண்மையிலுமே சகல நிலை கூட இல்ல. ம், உண்மையிலுமே அது விழிப்பிலேயே இருந்தாலும், நீ உயிரோட இருந்தாலும் அது கேவல நிலை. அது ம், அந்த உடம்ப நிஜம்னு நினைச்சுக்கிறது ஒண்ணு, ம், பொய்ன்னு நினைக்காம இருக்கிறது ஒண்ணு. ம். எது பொய் எது நிஜம்னு கேள்வி கேட்காம இருக்கிறது அதுவே கேவல நிலை. கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டேனாவே சகல நிலைக்கு வருவேன். ம், உடம்பு தேய்மானம் ஆகும் போதுதான் ம். இங்க உடம்பு பொய் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வந்து அப்ப நிஜம் எதுங்கிறது பக்கத்துல அதே மாதிரி தேட ஆரம்பிக்கும். ம். இது பொய் இது பொய் இது பொய், உடம்பு அழியத்தக்கது. எந்த சித்தர் பாட்டை எடுத்தீங்கன்னாலும் நீர்க்குமிழி கூட உடஞ்சிரும் வாழ்க்கை, ஈஸ்வரனை புடிங்கிறாங்க, ம். பரம்பொருள்கிட்ட பக்தி செலுத்துங்கிறாங்க. அப்ப எது பொய் நிஜம்னு 2 வார்த்தையில முடிச்சுட்டாங்க. ஓகே. பட்டினத்தாரும் அதே மாதிரி முடிச்சுட்டாரு. ம், இப்போ ம். ஒரு வெயிட் 60 இருக்கிறீங்க, ஓகே. 40-45 வயசுல. ம், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு ம், 90 கிலோ இருக்கீங்க, ம், வீக்காத்தான் இருப்பீங்க. ம். இப்ப ஸ்தூலம் பலமாத்தான் ஆயிருக்கு. ஆமா. ஆனா உயிர் பெருகலையே. உயிர் பெருகுனா இன்னும் நீங்க உற்சாகமா இருக்கணும். ஓகே, ஓகே. ம், அங்க நீங்க சொல்ற அந்த தேர் அப்படியே உடைஞ்சு போயிடுது. ஸ்தூலமே பெருகிருச்சு. அந்த ஸ்தூலத்துக்குள்ள ஸ்தூலம் பெருக்கெடுத்தா அதுக்குள்ள இடம் நிறைய இருக்கு, அதுக்குள்ள நிறைய எனர்ஜி அடையணும். ஆமா. ஏன் வீக்கா இருக்கீங்க? இந்த கேள்வி வரணும். இது எந்த நிலைனா இருக்கிறது? இதுவும் கேவல நிலை. ம், இந்த 20 வயசு வாலிபம் இருக்கிற மாதிரி ம். ஓகே. கேள்வி எழுப்பாத கேவல நிலை. கேள்வி எழுப்பும் போதுதான் சகலத்துக்கே வர்றோம். கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கும் போது விஞ்ஞானத்துக்கு வர்றோம். ம், அந்த பதில் கண்டுபிடிச்சு அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அவன் ஞான நிலைக்கு கால் எடுத்து வைக்கிறான். செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது ம். சகல நிலைக்கு கீழே தான் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு நீ கண்டுபிடிச்சு ஒரு இது பொய் அப்படின்னா இதுதான் நிஜம், உடம்பு பொய், ம். மூச்சு தான் நிஜம், அதுதான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. வீசி பிடிக்கும் விறகறிவார் இல்லை, வீசி பிடிக்கும் விறகறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி அறிவாமைங்கிற மாதிரி. ம். அதான் காற்று பிடிக்கும் கலை அறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறி அறிவாமைங்கிறாரு அவரு ம், ம். திருமூலர். அத உடனே பிடிச்சுக்கிட்டு என்ன சொல்றீங்க? அப்போ உடம்பு பொய்ப்பா, ம். மூச்சு நிஜம் காத்து உண்மை. ஓகே. அப்படின்னு சொல்லி நீ அதுல நின்னுக்கிற. இது உங்களுக்கு சரி. கேவல நிலை, எதையும் கண்டுபிடிச்ச நிலை இல்ல. எப்போதுமே ஆன்மா ஒரு பொய் இது நிஜம்னு நீ நின்னேன்னா ம், இறுதி நிலை அடையிற வரைக்கும் அது கேவல நிலைக்கு சகல நிலைக்கும் போயிட்டு தான் வந்துட்டே இருக்கும். ஞான நிலைக்கு அது வராது. ம். குழப்பற மாதிரி இருக்கா? ஆமா சாமி. ஒரு இடம் கரெக்டா நமக்கு வரல. உயிர் நிஜமான பொருளுங்கிறீங்க. இது எப்படின்னா பொய் மெய் அப்படின்னு 2 வார்த்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொய் அப்படிங்கறது இது நிஜம் இல்ல, அழியக்கூடிய பொருள், மாயைன்னு அர்த்தம். தேஞ்சு போயிரும், செதஞ்சு போயிரும், உடஞ்சு போயிரும், பெர்மனன்ட் கிடையாது. நிஜமான பொருள் அப்படின்னா அதை விட பெட்டரா இருக்கலாம். கீழே அதை விட இப்ப சொன்ன அந்த தேஞ்சு போற அழிஞ்சு போற பொருளை விட இது அழியாத பொருள், மாற்றத்துக்கு உட்படாத பொருள், மாயை இல்ல, இது நிஜம். இப்ப என்ன சொல்றீங்க? உடம்பு பொய், உயிர் உண்மை. உயிர் நிரந்தரமா நிக்கிற மாதிரி. உயிர் தான் உண்மை, அந்த அப்படின்னு நினைக்குது. பெருசு, அது அழியாதது அப்படின்னு சொல்லி அதுக்கு வர்றீங்க. அப்படி வந்தீங்கன்னா இது உடம்பு பொய், உயிர் மெய்யுங்கிறீங்க. அப்படிதானே? ஆமா சாமி. அப்படிதானே? உயிர் மெய் தானே? ஆமா சாமி. ஆற்றல் மெய் அப்படின்ற மாதிரி நிக்கிறோம். அழியுது, ஆற்றல் அழியாது, உயிர் அழியக்கூடிய பொருள். ஓகே ஓகே. ஆற்றல் அழியாது, அப்புறமா பிரிஞ்சிட்டு அதுவும்
அப்ப எது மெய்யின்னு கேள்வி வரணும்ல. இந்த கேள்வி எழுப்பாம நின்னு போயிட்டீங்களே, இது வந்து சுளுத்திக்கு ஒப்பு. நீ வாழ்ந்துட்டே இருந்தாலும் வந்து தூக்கத்துல இருக்க. அடுத்த இதுக்கு போல எப்பவுமே ஒரு பொய்யில இருந்து ஒரு மெய்க்கு வந்தேன்னா அதுவும் பொய் தான். பிரம்மம் மெய் அப்படிங்கிற முடிவு நிலைக்கு போற வரைக்கும் நீ கண்டுபிடிக்கிற அத்தனையும் பொய் தான். ஆனா நேர நீ உடம்பு பொய் பிரம்மம் மெய் அப்படின்னு நீ போன அப்படின்னா அதுவும் நீ சகல நிலை கேவல நிலை தான். அதுவும் நீ குருட்டுத்தனமா எதோ நம்புற, அவ்வளவுதான். நம்பிக்கையின் பேர்ல போறோம். நம்பிக்கையின் பேர்ல, விசாரத்தின் பேர்ல அப்படி சொல்லல. அனுபவம் இல்லாத நீ போற. இது வந்து எப்படின்னா, எனக்கு பச்சை கலர் சட்டை பிடிக்கல, சிவப்பு தான் வேணுங்கிற மாதிரி. அது சிவப்பா கூட இருக்காது, நீ சிவப்புல கண்ணாடி போட்டிருக்க, அவ்வளவுதான். அதனால வெள்ளை கலர் சட்டை உனக்கு சிவப்பா தெரியுது. இந்த மாதிரி நூல்ல சொல்லி இருக்கு பிரம்மன் தான் நிஜம். அதனால நம்புறோம். 21 வயசுல வந்து ஏதோ ஒரு ஞான நூலு ராமகிருஷ்ண பரமஹம்சர் நூலை படிக்கும் போதெல்லாம் பிரம்மன் தான் பெருசு, விட்டுறாத. பிரம்மன் உனக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. இப்ப நீ யாரு? பிரம்மம்னு அதுக்கு பேர் கொடுக்கற, நீ யாருன்னு கேள்வி கேக்குறான். இந்த நீ யாருங்கறத எப்படி தெரிஞ்சுக்குவ? இந்த நீ யாருங்கிற கேள்வி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீ உடம்பு போய் சின்ன வயசுல விளையாட்டு சாமான் மாதிரிதான் அது. அப்ப உயிர் மெய் அப்படின்னு வருவேன். அப்ப நான் உயிரும்ப பிராணம் ஆசை வரும். இல்ல, பிராணம் எப்படியும் அழியக்கூடியது, அதெல்லாம் நிறுத்தாது. பூமியே காணாம போயிடும், சூரியனே காணாம போயிரும்பா. அதுக்கே ஒரு வயசு இருக்கு. சூரியனுக்குள்ள இருக்கிற பிராணனே காணாம போயிடுது. இவ்வளவு நெருப்பு அதுல இருக்கு. அது ஊதாத வாசிவா நீ மாதிரி ஊத்த போயிடுற. அதை விட ஒரு அனலை வெளியிட்ட முடியுமா சூரியனை விட? அப்ப அது சூரியனே காணாம போகும்போது நீ வாசி ஊதி அனலை பெருக்கி எத்தனை வருஷம் இருக்க போறேங்கிற? சிரஞ்சீவி எப்படி இருக்க போறேங்கிற? தர்க்க ரீதியாவே உடஞ்சு போயிடும் அந்த கேள்வி. அனுபவ ரீதியா செய்ய முடியாது. கண்டிப்பா. ஒரு கான்ஸ்டன்டான வெப்பத்தை நீ கொடுத்துட்டே இருக்க முடியுமா? சூரியன் மாதிரி ஒரு 150 டிகிரி நீ கொடுக்குறேன்னு வச்சுக்குவான். ஒரு நாள் முழுக்க அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரம் அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா வாசி மூலமா? 24 நிமிஷம் பண்ணிட்டு ஓஞ்சிருவேன். இல்ல 1.5 மணி நேரம் படுத்து செஞ்சுட்டு ஓஞ்சி தூங்கிடுவேன். ஏன் தூங்குற? எனர்ஜி உங்ககிட்ட நிறைய இருந்தா சரி. ஆனா நம்ம செஞ்சு எனர்ஜி பெருக்கிட்டீங்க, ஏன் பசிக்குது? இப்படி எல்லாம் வந்து பிராணாயாமம் உடைவிடும். சூரியனுக்கு அழிவு இருக்கு, அப்புறம் நமக்கு இல்லையா? இந்த நான் என்ன மூச்சை சொல்றியா? எனக்கு உயிர் பிரிகிற மாதிரி இருக்கு, எனக்கு உயிர் வேதனையா இருக்கு. நீ உயிர் நீ எதை சொல்ற? என்னுடைய உயிர்னு சொல்றிய. எனக்கு உயிரே போயிடுற மாதிரி இருக்கு எனக்குன்னு சொல்றிய. அப்ப நீ யாரு? பிரம்மம் தான் நிஜம்னு சொல்லக்கூடிய நீ யாரு? நீ பொய்யா? இப்ப ஒரு ஞான நூலை படிக்கிற, இப்பதான் எடுத்து படிக்கிற விசாரத்தைன்னு வச்சுக்கோ. டக்குன்னு கடைசி பக்கத்தை புரட்டிட்ட. ஆதலால் ஆன்மாவை அசைவிக்கின்ற அதன் இருப்புக்கே ஆதாரமாயிருக்கின்ற பரபிரம்மே என்றும் நிஜமாம், நம்பத்தக்க வஸ்துவாம், மற்றதெல்லாம் அற்பமே ஆகும் முடிச்சிடுறாங்க. இப்ப நீ என்ன பண்ற? உன்னையே நீ கைவிட்டுருவ. யூ வில் அபாண்டன் யுவர் செல்ஃப். பித்து பிடிச்சிரும் உனக்கு. என்ன சொல்லு? பிரம்மம் தான் நிஜம், பிரம்மம் தான் நிஜம் நினைப்பேன். இந்த பிரம்மம் தான் நிஜம் நம்புற நீ யாரியா? பிரம்மம் இல்லையா? இல்ல. அப்ப வேற யாரு நீ? உன் சொரூபம் என்ன? நீ என்ன தன்மை என்னன்? உனக்கு நேரம் இருக்கா? இல்ல. பேர் இருக்கா? இல்ல. அப்ப உனக்கு என்னதான் இருக்கு? இருப்பு இருக்கு. நீ இருக்க இல்ல, என்னவா இருக்க? உனக்கு ஊர் இல்லைங்கிற, பேர் இல்லைங்கிற. இதெல்லாம் நிஜம்தான். ஒரு பேர் இல்ல, என்னதான் உனக்கு இருக்குன்னு கேக்குறேன். இருப்பு உனக்கு, உன்னுடைய இருப்பு இருக்குல்ல. யூ ஆர் தேர், யூ எக்ஸிஸ்ட். எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும் இருக்கு. பட் ஹவ்? எப்படின்னு தெரியல. What do you call that existence? How do you define your existence? எனக்கு இல்ல, எனக்கு விவரிக்க வேண்டிய இன்னொருத்தருக்கு விவரிக்க இல்ல. உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ நீ எதை வச்சு சொல்றன்னு கேட்டேன். உன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸையே நீ கைவிட்டுருவ. பிரம்மம் நிஜம்னு சொல்ற நீ யாரு? அதை தெரிஞ்சுக்கிட்டியா முதல்ல? இது இப்படி நீங்க போறதுனாலதான் நேரா ஒரு நூலை படிக்க வேண்டியது. வீசி பிடிக்கும் விரகறிவார் இல்லை, கூற்ற உதைக்கிறதுக்கு இதுதான் வழி, கர்ப்பம் தான் வழி.
வாசி தான் வழி அப்படின்ற. இது வந்து எப்படின்னா பிரம்மன் தான் நிஜம் இந்த கடைசி பக்கத்தை நீ படிச்ச மாதிரி. நீ 4 நாள் அப்படியே பிரம்மன் தான் நிஜம்னு உள்ளுக்குள்ள அப்படியே ரொம்ப அது வந்து தன்னை மறந்த நிலை, தன்னை மறந்த நிலை, தன்னுடைய உள்ள அகப்பற்று அத்தனையும் வந்து கலன்று போய் சித்தம் மனம் புத்தி அகங்காரம் எல்லாம் கலன்று போய் பைத்தியம் மாதிரி நீ இருப்ப உள்ளுக்குள்ள. ஆனா பைத்தியம் இல்ல. உனக்காக உனக்குள்ளே ஒரு கற்பிதம் நீ பண்ணிக்கிட்டு நீ அப்படி தெரிஞ்சுட்டு இருப்ப. ஈஸ்வரன் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டாரா? எத்தனை பேர் அப்படி கூப்பிட்டுக்கிட்டாரு? இப்படி இருந்தா ஈஸ்வரன் உன்னை கூப்பிட்டுக்குவாருன்னு நீ நினைச்சேன்னா, ஈஸ்வரன் உன்னை கூப்பிட்டுக் கொள்வார் அப்படின்னு 3 இடம் சொல்லியிருக்க. ஈஸ்வரன் உன்னை அழைத்து செல்வார்னு சொல்லியிருக்க. எங்க அழைச்சிட்டு போவார் அவரு? வர்றது ஈஸ்வரன் உனக்கு எப்படி தெரியும்? உன்னை அழைத்து செல்வார். நீ எதை சொல்ற? உடம்பையா, மனசையா, உயிரையா? எதை சொல்ற? இது திரும்ப வந்து நான்குல வந்துதான் நிக்கும். அது அந்த நான்கு வந்து எது? உயிர் தேயக்கூடியது. இதை புரிஞ்சுக்கிறக்கு உனக்கு வந்து பெரிய மாயா. உயிர் தேஞ்சிட்டு இருக்குங்கிற உனக்கு தெரியறது. கண் முன்னே நடந்திருக்கும் உனக்கு தெரியாது. சின்ன குழந்தை இருக்கிற மாதிரி, சின்ன குழந்தை வளர்ற வரைக்கும் சரி, தேயற வரைக்கும் சரி, இந்த உடம்பு நிஜம்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அவனுடைய விளையாட்டு ஜாமான் நிஜம்னு நினைச்சுக்கிற மாதிரி நீ பிராணாயாமம் ஊதிக்கிட்டே இருப்ப. உயிர் நிஜம்னு நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அது உங்க கண்ணு முன்னாடியே தேஞ்சிட்டு இருக்கும். உன் உணர்வு முன்னாடியே தேஞ்சிட்டு இருக்கும். தூளம் கூட தேஞ்சிட்டு இருக்கிறது நீ கண்ணாடியில பாக்கலாம். இந்த உயிர் தேயறது நீ கண்ணாடியில பாப்ப. அதனால நீ வந்து அதை வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாது, சுதாரிக்க முடியாது. அதை நழுவிட்டு இருக்கு அப்படின்னு. உயிர் தேயலைன்னா எப்படிப்பா நிறைய வரும்? திரை எப்படி வரும்? முதுமை எங்கிருந்து வரும்? உயிர் தேயக்கூடிய பொருள், உடம்பு சிதையக்கூடிய பொருள். நிலவு மாதிரி உயிர் வளர்ந்து தேயும், உடம்பு வளர்ந்து சிதையும். அப்ப எது நிஜம்? நான் நிஜம். உடம்புங்கிற நான் வளர்ந்து தேய்வன்னு சொல்லல. உடம்பு பொய்ன்னு சொல்லும் போது நான் பொய்ன்னு நீ அங்க சொல்லல. கவனிச்சீங்களா? உடம்பு பொய், ஆனா உயிர் நிஜம் அது அப்படிங்கிறீங்க. நான் பொய்ன்னு நீ சொல்ல 2 இடத்துலயுமே. அப்ப நான் இதெல்லாம் இல்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். ஞானம் புதஞ்சுதான் இருக்கு. நீ ஏதோ ஒரு பற்றுனால, உயிர் நிஜம்ங்கிற அந்த உயிர் மேல் இருக்கிற பற்றுனால வந்து நான் யாருங்கிறத நீ கவனிக்காம விட்டுருக்க. அவ்வளவுதான். உடம்பு இதுன்னு சொன்னேன், உடம்பு தானே பொய்ன்னு சொன்னேன். உயிர் நிஜம்னு சொன்னேன்ல. உயிர் தான் நான் சொல்லல, உடம்பு நான் இல்ல ஏன்னா அது மாயின்னு நீ சொல்லல. உயிர் நான் ஏன்னா அது வந்து எங்கும் நிறைந்திருக்கிறது நீ சொல்லல. உடம்பு பொய், உயிர் நிஜம் தான் சொல்லியே தவிர நான்கிறத அங்க சம்பந்தப்படுத்தவே இல்லை. 2 இடத்துலயும் சம்பந்தப்படுத்தினீங்களா? 2க்கும் தள்ளி நின்னு பாக்குறீங்க. அது எது? இப்படி தன் சுரூபத்தை விசாரிச்சு அடைஞ்சுக்கிறதுல வந்து கீழே மேலேன்னு ஆன்மா வந்து போயிட்டே தான் இருக்கும். கீழ்நிலைக்கு போயிட்டே தான் இருக்கும். நீ எதையோ ஒண்ணு நம்புறேன்னா, பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணு முடிவு நிஜம்னு நீ நம்புன அப்படின்னா வந்து சகல நிலை கீழே போயிடுவா, அஞ்ஞானியா போயிடுவா. பிரம்மம் தான் நிஜம்னு நீ நினைச்சேன்னா வந்து சுத்தமா முட்டாளா போயிடுவேன். சகல நிலைக்கும் கீழே போயிடுவேன். இந்த கேவலத்துக்கும் கீழே போயிடுவேன். ஏன்னா பிரம்மம் என்னன்னே தெரியாம இதுதான் நிஜம்ங்கிற. இது வந்து தூங்கி எந்திரிச்சவன் கண்ணை திறந்த உடனே வந்து எல்லாமே இருட்டா தெரியுதுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப கீழே மேல ஒரு எந்த நீங்க முன்னேற்றம் அடைந்தேன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப வந்து முன்னேற்றம் அடையல. உடம்பு பொய்ன்னு விசாரிச்சு நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னீங்கன்னா, அப்படின்னு சொன்னா அது வேற. இது பொய்ன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அது வேற. அது வந்து ப்ராக்ரஸ். இதுதான் நிஜம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து நீங்க நின்னுட்டீங்க. அது கேவல நிலை, சிந்திக்கணும் நின்றுச்சு. ஒரு நொடி ஒரு நாள் கூட வந்து விசாரம் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தல அப்படின்னா அங்க கேவல நிலை உற்பத்தி ஆகுதுன்னு அர்த்தம்.
உன்னை அறியாமே நீ மூச்சை ஊதிட்டு இருக்க. ஏப்பா வாசி தான் உனக்கு தலையில ஏறிட்டு இருக்குல்ல. நம்ம இதுல சொல்லிட்டு இருந்தாரு, முருகன் ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காரு, ஆமா சாமி. குரு இல்ல விநாயகர் தான் எனக்கு வந்து உள்ள இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு, வாசி வந்து சொல்லி கொடுத்தாரு, வாசி பண்ணிட்டு இருக்கேன், அது சிரசுக்கு ஏறிட்டு இருக்கு, கண்டத்துல இருந்து ஏறுறது எனக்கு சிரசுக்கு போதெல்லாம் தெரியுது. நீரிழிவு உனக்கு எங்கிருந்தே வரும்? இது உடம்பே போய் உயிர் தானே மையே, நீரிழிவு எங்கேயே வரும்? வாசிதான் உனக்கு சிரசுக்கு ஏறிட்டு இருக்கேன், நோய் எங்கிருந்து வரும்? இப்ப பௌதிகமா ஏதோ ஒரு மாற்றம் நடக்க போய் தானே இது தெரியுது, இதுக்கு இந்த கேள்வியே வருது. ஆனா அத பத்தி யோசிக்க மாட்டீங்க, எது நிஜம்னு. ஒரு தந்திரத்தை புடிச்சுக்கிட்டு அந்த பொம்மை சின்ன குழந்தை அந்த சட்டிபானையே நிஜம்னு நினைச்சுக்கிற மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் கருவி, இதெல்லாம் வந்து நீங்க சிந்திக்கிறதுக்கு போய் சேர்றதுக்கு, இது நான் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கருவி வாசி. இது நான் அல்லன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கருவி. புலன் ஒடுங்கும் போது உடம்பு நான் அல்லங்கிறது தெரியும். மூச்சு தீவிரமாகி ஒடுங்கும் போது மூச்சு இல்லாத நிலையிலும் நான் இருப்பேன், மூச்சும் நான் அல்லன்னு தெரிஞ்சுக்க வேண்டி வரும். அதுக்கெல்லாம் போக மாட்டீங்க, போக முடியாது. ஏன்னா நீ மூச்சை விடக்கூடாது, மூச்சு மேலேயே கவனமா இருக்கனால அதை நீ அந்த மூச்சை மறந்த நிலையே வாய்க்காது உனக்கு. அது கருவிங்கிறதே தெரியாம நீ என்னத்தையோ படிச்சுட்டு இருப்ப, செஞ்சுக்கிட்டு இருப்ப, பாடம் படிக்கிறேன்னு. எதுக்குன்னா ஒரு புத்தகத்துல ஒரு பாடத்தை படிக்கிறீங்க, என்ன பண்ணணும் அதை படிச்சுட்டு? அதை பத்தி சிந்திக்கணும், அதை சிந்திக்கணும், செயல்படுத்தணும். நீ என்ன பண்ற? பிராணாயாமங்கிற மூச்சை ஓட்ட விட்டு மூச்சையே பாத்துட்டு இருக்க, பாடத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்தையே பாத்துட்டு இருக்கிற, சிந்திக்கிற. இப்படித்தான் இருக்கு பிராணாயாம லட்சணம். கழுத்துல ஓடுது, கண்டத்துல ஓடுது, அங்க ஓடுதுன்னு சொல்லி எப்ப உடம்பே போய் அது எங்க ஓடுனா என்ன? ஸ்தூலம் போய்ங்கிறதுனால தானே நீ உயிருக்கே வந்த, இல்லையா? இல்லையா நல்லா சாப்பிட்டு ஸ்தூலத்தை வழிபடுத்திட்டே இருக்கலாமே, ஏன் பிராணாயாமம் பண்ணணும்? இப்ப நல்ல காதி விருத்திலேயும் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு பலமான உணவுகள்லாம் சாப்பிட்டு 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 நல்ல புரோட்டீன் எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஃபேட்டு கீட்டு கறி எல்லாம் சாப்பிட்டு உடம்ப பலப்படுத்துறது விட்டுட்டு ஏன் பிராணாயத்துக்கு வந்த? வாசிவாதத்துக்கு எதுக்கு வந்த? அது பொய், இது உண்மைங்கிறதுனால தானே, அட்லீஸ்ட் அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால தானே வந்த. அப்புறம் பிராணாயாமத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு எனக்கு கண்டத்துல ஓடிட்டு இருக்கு, தலைக்கு ஏறிட்டு இருக்கு, கழுத்துல ஓடுறது தெரியுது, நாசியில இருந்து மேல ஏறுறது எனக்கு தெரியுதுன்னு, அது எங்க ஏறுனா என்ன? ஸ்தூலமே பொய், ஸ்தூலத்துக்குள்ளே இது எங்க ஓடிட்டு இருந்தா என்னங்கிற. இப்படி ஏதோ ஒரு இதுக்குள்ள சிக்கிக்குவீங்க. படிச்சுட்டு ஒரு நூலை படிச்சுட்டு அதுல கத்துக்கிட்ட சிந்திக்கிறதுக்கு பதிலா என்ன வைங்க, கடைசியில நூலை படிச்சு முடிச்சுட்டு அந்த நூல் இருக்கிற எழுத்தையே பாத்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. இதை யார் செய்ய சொன்னா? இப்படி ஆன்மா எப்போ ஒண்ணு கொடுத்தா அந்த நிலைக்கு கெட்டி அதை புடிச்சுக்கும். எதுக்கு அதை புடிச்சிருக்கோம்னே தெரியாது, யானை அங்குசத்தை புடிச்சிருக்க மாதிரி, இந்த சின்ன குழந்தை பொம்மையை பிடிச்சுக்கிற மாதிரி, இந்த சட்டி பானையல் அன்னைக்கெல்லாம் சண்டையே போடும்பா. இந்த பொம்மையை வேணா கையில எடுத்துட்டா போதும், இன்னொரு குழந்தை எடுத்துடணும், கலவரம் ஆயிடும், அடிச்சுவிடும். அவ்வளவு பற்றுதல் அது மேல. என்ன அதுதான் நிஜமா? அதை வச்சுட்டா சோறாக்கி திங்குதான். வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படித்தான் வந்து இங்க வளர்ற வரைக்கும் பிராணாயாமத்தை புடிச்சுக்கிட்டு இதுதான் நிஜம்னு அடிதடி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அது கடந்தவன் அதை பத்தி இவங்க கிட்ட வரமாட்டான். உயிர் நிஜம்ங்கிறீங்களே, எனர்ஜி நிஜம்ங்கிறீங்கல்ல, அப்ப காருக்குள்ள இருக்கிற எனர்ஜியும் உடம்புக்குள்ள இருக்கிற எனர்ஜியும் ஒன்னா? கேக்குற கேள்வி. இல்லப்பா என்ன செய்றேன், ஆக்சிஜன் இருக்கு, பிராணவாயு தானே, அந்த பிராணவாயு என்ன பண்றேன், ஆக்சிஜன் சிலிண்டர்ல ராக்கெட் பறக்கலாம். சரி, ஹீலியம் தான் தேவைன்னு அவசியம் இல்ல, ஆக்சிஜன்லயும் பறக்கலாம். நம்ம ஹைட்ரஜனை வச்சு பறக்கிறோம், ஆக்சிஜன்லயும் பறக்கும். ஆனா பிளாஸ்ட் ஆகக்கூடிய சான்ஸ் அதிகம். சின்ன மிஸ்ஹேண்ட்லிங் வேணா போதும், டோட்டலா பிளாஸ்ட் ஆயிடும் எக்யூப்மெண்ட் பூரா. அந்த மிஸ்ஹேண்ட்லிங்க்கு பாசிபிலிட்டி நிறைய, அதனால அதை யூஸ் பண்றது இல்ல. நான் என்ன பண்றேன், ஒரு ஆக்சிஜன்ல ஓடக்கூடிய ஒரு காரை கண்டுபிடிச்சு அந்த அந்த இதுக்குள்ள வந்து ஆக்சிஜன் சிலிண்டரை பொருத்திடுறேன். அதே மாதிரி உங்களுக்குள்ளயும் வந்து அந்த ஆக்சிஜனை கொடுத்துட்றேன்.
நீங்க அந்த ஆக்சிஜன் சுவாசம் பண்ணி தான் இப்ப உயிரோடு இருக்கிறீங்க. இந்த வண்டி ஓடுறது அந்த ஆக்சிஜன்ல தான் ஓடுது. இப்ப உங்க உடம்புல இருக்கிற உயிரும் எனர்ஜியும் இந்த வண்டிக்குள்ள இருக்கிற எனர்ஜியும் ஒன்னா. நீங்க சொல்ற அந்த உயிருங்கிற பதம் காரில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜிக்கு ஒப்பா இல்லையான்னு கேக்குறேன். ஒப்புன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு. ஏன்பா இப்பதான் சொன்னீங்க எனர்ஜி எல்லா பக்கம் நிறைஞ்சிருக்கு, அழிவு இல்லாததுன்னு. அப்ப எனர்ஜின்னா ஒரே தன்மை, ஒரே வார்த்தை தானே சொன்னீங்க. எனர்ஜி எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு, அதுக்கு அழிவு இல்லைன்னு. அது உன் வயிற்றுக்குள் இருக்கிறது வண்டிக்குள்ள இருக்கிறது வித்தியாசமே இல்லையாங்க? இல்ல இல்ல, அப்புறம் ஏன் அதை பேதப்படுத்தி சொல்றீங்க? உங்க உடம்புல இருக்கிற எனர்ஜிக்கு சிந்திக்கிற திறன் இருக்கு, அப்படிதானே? ஆமா சாமி, மாற்றம் உண்டு, எல்லாம் நிறைய மாற்றங்கள் உண்டு. இதுக்கு கிடையாது. ஆனா ரெண்டு ஸ்தூலத்துக்குள்ள தானே இருக்கு. ஆனா ஏன் வேற வேறையா இருக்கு? உயிரில் என்ன பேதம்? அப்போ உயிர் எனர்ஜின்னு சொன்னீங்கன்னா என்ன பேதம்? அந்த எனர்ஜி இந்த எனர்ஜி ஒன்னா? ரயில் என்ஜின் ஓடிட்டு இருக்கிறதும் உங்களுக்குள்ள இதயம் துடிக்கிறதும் ஒரே செயல்பாடா? அந்த எனர்ஜி தானே வேலை செய்ய வைக்குது. எல்லா இடத்துலயும் உயிர் தான், உயிர் எனர்ஜி தானே இருந்து இயக்குது. உங்களுடைய உயிரும் நீங்க சொல்ற எனர்ஜிங்கிற வார்த்தையும் ஒன்னா? உயிர்னா இப்ப என்ன? எனர்ஜின்னு ஆற்றல்னு சொல்லாம உயிருங்கிற வார்த்தையை பயன்படுத்த காரணம் என்ன? நீ உன்னுடைய நிலையை, தன் இருப்பை ஆராய்ஞ்சுக்கிறதுக்கு இப்படி எல்லாம் போக வேண்டியிருக்கும். எங்க தொடங்கினாலும் அங்க போக வேண்டியிருக்கும். நேரம் நான் ஆன்மா அப்படின்னு சொன்னாலும் சரி, ஒரு நூலை படிச்சுட்டு ஆன்மா அப்படிங்கிற வார்த்தையை நீ சொன்னேன்னா இதுக்குள்ள எல்லாம் நீ போக வேண்டியிருக்கும். இந்த விசாரம் உன்னை மேல எடுத்துட்டு போகும். மேல எடுத்துட்டு போகுதுன்னு நீ நினைச்சீன்னாவே ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு பொருளை நிஜம்னு நினைச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு விடையை கண்டுபிடிச்சிருக்க, அந்த விடைக்கு, அந்த பொய்யான விடைக்கு நீ இன்னைக்கு அதை நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது முடிவல்ல. அதான் விசாரம் முன்னாடி போனா கடிச்சிடும், பின்னாடி வந்தா உதைக்கும். முன்னாடி போய் ஈஸ்வரன் தான் நிஜம்னு சொன்னா சரி, இவங்க கிட்ட ஏன் இவ்வளவு பாடு, ஒரேடியா பிரம்மன் தான் நிஜம்ன்றோம் அப்படின்னு என்ன? பிரம்மம் நிஜம்னு சொல்ற நீ யாரு? நானும் அதுல இருந்து வந்த ஒரு வஸ்து அப்படின்ற மாதிரி. அப்ப நீயும் பிரம்மம் நீ சொல்லல. சொல்லும் போது பிரம்மம் நிஜம்னு சொல்லிருக்க, மத்த எல்லாம் மாயன்னு சொல்ற இன்டைரக்டா. எந்த இடத்துல வந்தாலும் கடைசியில் உன்னுடைய இருப்பு கேள்விக்கு உட்படும். அது நெருப்புக்குள்ள இறக்கி பார்க்கணும். அத கேள்விங்கிற அந்த அனலுக்குள்ள வேள்வியில இறக்கி நீ பார்க்கணும். பிரம்மம் எல்லா காலத்திலும் இருக்கும், அதுதான் அழிவில்லாதது அப்படின்னா பிரம்மம் அழிவில்லாததுன்னு சொல்லக்கூடிய சாட்சி சொல்ற நீ யாரு? கூண்டுல ஏறி நீ இப்ப சாட்சி சொல்ற, நீ யாருப்பா? பிரம்மத்தை பற்றி பேசுகின்ற, பிரம்மத்தை அடையாளப்படுத்துகின்ற நீ யாரு? நீ மாயையா? மாயைன்னு சொல்ல முடியாது, அது அப்படி சொல்ல முடியாது. இல்ல, நான் சொல்ல மாயை இல்லைன்னு நான் சொல்லல, மாயையா கூட இருக்கலாம். அந்த நான் எதை சொல்றேன்னு கேக்குறேன். பிரம்மத்தை அடையாள காட்டுகின்ற சாட்சியா இருக்கிற நீ யாரு? இந்த சாட்சி சொல்ற இல்ல, பிரம்மம் அழியாதுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கற இல்ல, இவன் தான் கொலவன் தான் சொல்றோம்லப்பா கூண்டுல ஏறி, இவன் தான் தப்பண்ணா, அந்த மாதிரி இதுதான் நிஜம்னு சொல்றியே, இந்த இதுதான் சுட்டி காட்டுற கை நீ யாருன்னு, இதுன்னு ஒன்ன சுற்றியா, அப்ப நீ அது அப்படிங்கிற கேள்வி எங்கனால வரும்? இல்ல, ஆன்மாதான் நிஜம் அப்படின்னு சொன்னேன்னா ஏன் உன்னுடைய ஆன்மாவும் வேற ஒருவருடைய ஆன்மாவும் தேக பேதம் ஆகுது? தேக பேதம் எதுக்கு உட்படுது? அதுக்கு ஏன் உணர்வு பேதம் அங்க வருது? ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு ஆண் ஒரு உடம்புக்குள்ள இருக்கு, ஒரு பெண் ஒரு உடம்புல இருக்கு, ரெண்டு பேர்த்தையும் மாத்திரும் கூடு மாத்திர மாதிரி. இந்த பெண் இந்த உடம்புல இது கூடுதான் மாறி இருக்கு, நீங்க சொல்ற மாதிரி
கூடு மாதிரி இருக்கதா, அந்த எனர்ஜி இங்க போயிடுச்சு, இந்த எனர்ஜி ஆமா இந்த எனர்ஜி. ஓகே. சரி. அப்ப வேற எதுவும் மாறல, எனர்ஜி மாறிடுச்சு அப்படின்னா. அப்ப வந்து இப்ப அந்த ஆணா இருந்து இந்த பெண் உடம்புக்குள்ள வந்த அந்த ஆளு பெண் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாலும் அப்படி தொடர்ந்து செய்வாரா? அப்படியே ஒரு பிசகு இல்லாம கொஞ்சம் கூட ஒண்ணுமே தோணாதுங்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல. ஏன்? எனக்கு போய் கற்பனையில பூந்து பார்த்துத்தானே சொல்றீங்க. ஒரு பெண் உடம்புல நீங்க போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெண் வந்து ஆண் உடம்புல வந்து பூந்துருது, ஒரு ஆண்மான்னு வச்சுக்கோங்க. எனர்ஜி மாறிடுச்சு உங்க கணக்குப்படி. செய்கைகள் உணர்வுகள் அப்படியே இருக்குமா? ஜெராக்ஸா இது? ஏன்பா மாறுபடுது? நான் ஆன்மான்னு சொன்னேனே இந்த கேள்வி வரும், நான் பிரம்மம் சொன்னேனே நீ யாருங்கிற கேள்வி வரும். இல்ல நான் ஆன்மாங்கிற ஒரு தத்துவத்தோடு நான் முடிச்சுக்கிட்டேன்னா ஏன் மாறுபடுது? ஆன்மாவுக்கு ஏன் இதெல்லாம் மாறுபடுது? ஸ்தூலத்துக்குள்ள போனவொடனே இந்த உணர்வுகள் மாறுபடுது. ஸ்தூல வஸ்துக்கு ஏத்த மாதிரி அதனுடைய தன்மை மாறுது. ஏன் மாறுது? அது எப்படி மாறும்? அதனோட அது பந்தப்படுத்திக்குது. இப்ப குழந்தை எப்படி அந்த சின்ன பொருள் மேல எப்படி அந்த ஏன் பந்தப்படுத்திக்குது? அதன் எதை வச்சு பந்தப்படுத்திக்குது? பந்தத்திலிருந்து பிரிச்சது அந்த சின்ன வயசுல இருந்து பொம்மைகளோட உன்னை பந்தப்படுத்துறது எது? இப்போ அந்த அதே பொம்மை 40 வயசுல பார்க்கும்போது அது வந்து ஒரு ஜஸ்ட் என்னன்னு கூட என்னமோ, அது கூட அந்த உணர்வே இப்ப வரலையே. எது இந்த பந்தத்திலிருந்து உன்னை விடுவிச்சு? எது? அறிவுன்ற அந்த ஞானம் தான் சொல்லலாம். அறிவு. அப்ப அதுக்கு ஆதாரம் எது? இதெல்லாம் திரும்ப திரும்ப உனக்கு கேள்வி வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பதிலுக்கு கேள்வி வந்துகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பதிலுக்கும் கேள்வி வந்துகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து விசாரம். அது விசாரங்கிற பேர் கூட இல்ல, அதுதான் தன்னை அறிதல். நீ தன்னை அறிதல் நான் ஆன்மா அப்படின்னு சொன்னேன்னா குரு அடுத்த கேள்வி கேட்டுருவாரு, ஏன்பா இப்படி பேதப்படுது? அப்போ உயிர் மாறிடுதா? இப்போ உன் உயிரை தூக்கி ஒரு ஆட்டோக்குள்ள போட்டுருவான். இப்போ உனக்கு என்ன உணர்வு இருக்கும்? மனுஷனா நீ ஃபீல் பண்ணுவியா, ஆட்டோவா ஃபீல் பண்ணுவியா? உன்னை ஒரு கூடுதானே மாத்திருக்கோம். ஏன் உனக்கு உணர்வு பேதமாகுது? இந்த பேதத்துக்கு என்ன காரணம்? எப்படி சின்ன வயசுல உனக்கு சுகம் தந்த பொம்மைகள் இப்ப அது உனக்கு வந்து சுகமாவும் தெரியல, துக்கமாவும் தெரியல. எப்படி? அப்ப சுகதுக்கம் இல்லாம அந்த பற்றில்லா நிலை எது உண்டாக்குனது? எது? அதை எப்படி வச்சுக்கிறது? இப்போதைக்கு எந்த பொருள் உன்னோட பற்றி இருக்கிறதோ அந்த பொருளை இப்போ ஏதோ இந்த தேகம் நிஜம் நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ. அந்த குழந்தைக்கு அந்த பொம்மை நிஜம். 40 வயசு ஆனவனுக்கு அதே பொம்மையை பாக்குறான், அவன் விளையாடுனதுதான், சுகமும் இல்ல துக்கமும் இல்லை. இப்போ அப்ப இந்த தேகத்தை சுகதுக்கம் இல்லாம பார்க்கக்கூடிய பக்குவம் எப்படி வாய்க்கும்? அதை பார்க்கறதுக்கு உண்டான பக்குவம் என்ன அல்லது தந்திரம் என்ன? வயசானா வந்துருமா? அப்படி சொல்ல முடியாது. 12 வயசு குழந்தை 40 வயசா மாறுச்சுன்னா அந்த பொம்மையை வந்து பற்றிலாம் பாக்குற தக்குவம் வந்துருமா? எனக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி இல்லையே. இன்னைக்கு கூட ஏன் நகைங்குது, ஏன் வீடு என் சொத்துன்னு சொல்லுது? எப்போது வரும்? அல்லது அதை வர செய்து எது? எதை வச்சு நீ கொண்டு வந்த? வெறுமையை வச்செல்லாம் நீ கொண்டு வரல, ஒன்றை பற்றி தான் இன்னொன்னு விட்டுருக்குற. கிரிக்கெட் பேட்டை பிடிச்சி அந்த பொம்மைகளை விட்டுட்டேன். இன்னைக்கு கிரிக்கெட் பேட்டு பெருசா தெரியல, ஏன்னா வாழ்க்கையுடைய போராட்டம் பெருசா தெரியுது. சம்பாதிக்கணும், பிள்ளை வீட்டுக்கு படிக்க வைக்கணும். ஒன்ன பிடிச்சி ஒன்ன விட்டுருக்க. இதுல இருந்து கிரிக்கெட் விளையாட என்னத்த பண்ண போறான் அப்படின்னு விட்டுருக்க. அந்த ரெக்ரியேஷன் உனக்கு போயிடுச்சு. இப்ப இந்த சம்பாதிக்கணுங்கிறது எப்ப விடுவேன்? 40 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல விட்டுருவேன். என்னத்த பெத்து வளர்த்து போதும்பா. ஏன் போதும்னு தோணுச்சு? அது அந்த இடம் தான் அதுல பொய்ன்னு தோண ஆரம்பிச்சிடும். ஏன் தோணுச்சு? பொய்ன்னு ஒண்ணு தோணாது நமக்கு எதுவுமே. ஏதோ ஒண்ணு நிஜம்னு நினைக்கும் போதுதான் இன்னொன்னு பொய்ன்னு தோணும். இப்ப எதை நிஜம்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு? 60 வயசுல பகவான் நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பகவான் நினைக்காம இருந்தீங்கன்னா உலகம் இன்னும் நிஜம்னு தோணும். சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டே இருப்பீங்க, எண்டே கிடையாது அதுக்கு.
உன்னுடைய ஸ்தூலம் பொய்ன்னு நினைக்க மாட்டேன், வெளியில இருக்கிற ஸ்தூலங்கள் எல்லாமே பொய்ன்னு நினைக்க மாட்டேன். இது வந்து உலகை வெறுக்கிறது இல்ல, பந்தப்படுத்திட்டே இருப்பது. நீ ஒன்னு நீ நிஜம்னு நினைப்ப, அப்பதான் இன்னொன்னு பொய்ன்னு நினைப்ப. ஒன்னு பொய்ன்னு கண்டுபிடிச்ச உடனே இன்னொன்னு நிஜத்துக்கு போக மாட்டேன். நிஜத்தை கண்டுபிடிச்சுதான் ஒன்னு பொய்ன்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு தான் பின்னாடி இருக்கிறது வந்து இது கீழே அப்படின்னு சொல்லுவேன், பொய் அப்படின்னு சொல்லுவேன். மாயேன்னு எப்ப சொல்லுவேன்? நிஜத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் மாயையே சொல்லுவேன். நீ உலகம் மாயேங்கிற சொல்றிய, இந்த ஒரு ஆள் வந்து சொல்லிச்சே, உலகம் வந்து 3 பொருளா இருக்கு, பசுபதி பாசம் மாயை, அனாதி பிரம்மம், அனாதி பசு இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்ச இல்ல, நிஜம் நீ எதை சொல்ற? மாயைங்கிற ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கே, நிஜம் நீ எதை சொல்ற? ஒன்னு கண்டுபிடிக்காம இன்னொன்னு மாயைன்னு நீ சொல்ற அப்படின்னா எங்கேயோ வந்து கேட்டுன்னு சொல்ற, படிச்சுட்ட. ஒன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு நீ பொய்ன்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடி நீ சொல்றது வந்து விரக்தியில, சி இந்த பழம் புளிக்கும், நானும் போட்டு பார்த்துட்டேன், இந்த கணக்கு எனக்கு வரல, அதனால இந்த கருத்து சரியில்லை, கணக்கு தப்புப்பா, இந்த மாதிரி. இது சர்வேவில் பண்ண முடியலங்கிறக்க சொசைட்டியை பொய்ன்னு சொல்றோம். இந்த ஸ்தூலம் வந்து உனக்கு துன்பம் தருது, போங்கடா இம்சையா இருக்கு, நீ இது என்ன எப்ப பாரு துன்பம் தருது, இது பொய், இப்படி இல்ல. நிஜத்தை கண்டுபிடிச்சு நீ பொய் சொல்லணும், மற்றதெல்லாம் விரக்தியில வர்றது. புரியுதா? இப்ப எனர்ஜி நிஜம்ங்கிறீங்களே, எனர்ஜி எப்படி நிஜமாகும்பா? நீ முன்னாடி போயிட்டு தான் பின்னாடி இருக்கிறது மாயை பொய்ன்னு சொல்ல முடியும்.